வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிரங்கள் தினம்தோறும் மதியம் 2 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமைக்கான தரிசனங்கள் அனைத்தும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 18,000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான விடியற்காலை 3 மணி மற்றும் மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லப்படும் பக்தர்களுக்கு அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 2,000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான மதியம் 2 மணி மற்றும் 3 மணி மற்றும் இரவு 8 மணி புக்கிங் சாட்டுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்பட்டது. ஆனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை காத்திருந்து உடனுக்குடன் ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவு 2 மணி நேர நிலவரப்படி திருப்பதியில் வழங்கப்படும் ஸ்லாட்டர் சுவேஷ டிக்கெட் நிலவரம். இந்த தினத்திற்கான இரவு 10 மணி புக்கிங் சாட்டுகள் சென்று கொண்டு இருந்தன. மொத்தமாக 1,700 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை வழியாக செல்லப்படும் பக்தர்களுக்கான திவ்யதர்ஷன் டோக்கன் நிலவரம். இந்த தினத்திற்கான மதியம் 3 மணி மற்றும் இரவு 8 மணி புக்கிங் சாட்டுகள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 1,200 தரிசனங்கள் மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பூதேவி வளாகத்தில் பக்தர்கள் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகின்றது. பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை உடனுக்குடன் ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து அனைத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உழைக்கும் இந்த மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் குறிச்சிருக்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.